இப்போ வந்து நம்ம அமைலோடாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமைலோடாசிஸ்னால் என்ன அப்படின்னா, அமைலோடாசிஸ்னால் முதல்ல என்ன அதை முதல்ல சொல்லணும். அமைலோடாசிஸ்னால் வந்து ஒரு டேர்ம் ஆஃப் அமைலோடாசிஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த குரூப் ஆஃப் த டிசீஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி எக்ஸ்ட்ரா செல்லுலர் டெபாசிஷன் ஆஃப் த மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன் unsubstances இஸ் கால்ட் அஸ் அமைலாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் அமைலாய்டில் வந்து பேஸ்டு ஆன் தி இதுக்கப்புறம் கெமிக்கல் அனலைசிஸில் வந்து பயோகெமிக்கல் அனலைசிஸில் வந்து ஃபைப்ரலர் ப்ரோட்டீன் நான் ஃபைப்ரலர் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபைப்ரலர் ப்ரோட்டீன் நான் ஃபைப்ரலர் ப்ரோட்டீன் இருக்கா. இதில் வந்து டைப் ஆஃப் அமைலாய்டு ப்ரோட்டீன் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து ஃபைப்ரலர் ப்ரோட்டீன் வந்து LL AA அண்ட் அதரில் உள்ள ப்ரோட்டீன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா மைக்ரோகுளோபுலின், பீட்டா அமைலாய்டு மைக்ரோகுளோபுலின், அதுக்கப்புறம் வந்து ஏஹெச் இதெல்லாமே வரும். அதில் வந்து ஏஎல் வந்து அமைலாய்டு லைட் செயின் அமைலோ புரோட்டீன் இருக்கா. இது வந்து இதோட ப்ரோட்டீன் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு இம்யூனோகுளோபுலின் லைட் செயின் மாதிரி இருக்கும். இது ஒரு என்ன அசோசியேஷன் கண்டிஷன்னா, இது வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன் வந்து அமைலாய்டு ப்ரோட்டீன் வந்து இது ஃப்ரீக்வன்ஸ்லி டிஸ்பர்ஸ் இந்த லாம்டா மாதிரி இருக்கும். லாம்டா கப்பாவோட லைட் செயினில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரைமரிலி அமைலாய்டு மல்டிபிள் மைலோமா இருக்கா. மல்டிபிள் மைலோமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து AA ப்ரோட்டீன் இருக்கா. AA ப்ரோட்டீன் வந்து என்னதுன்னா, இது இஸ் எ டைப் ஆஃப் சீரம் அமைலாய்டு ஏ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரம் அமைலாய்டு ஏ ப்ரோட்டீன் அசோசியேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து செகண்டரி அமைலாய்டுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து செகண்டரி அமைலாய்டு சீரம் அமைலாய்டு ஏ ப்ரோட்டீன் இருக்கா. இது வந்து ஒரு செகண்டரி அமைலோடாசிஸ் அண்ட் குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி அமைலோடாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி அமைலோடாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி அமைலாய்டு ஒரு குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி அமைலோடாசிஸ் சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதில் நிறையாவே இருக்குது. அதில் செகண்டரி அமைலோடாசிஸ் தான் வந்து இதில் மெயினாக சொல்கிறாங்க. ப்ரைமரி அமைலோடாசிஸ் வந்து ஏஎல் வந்து சொல்கிறாங்க. இது வந்து செகண்டரி அமைலோடாசிஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏபி சொல்கிறாங்களா. ஏபி வந்து பீட்டா அமிலாய்டு சொல்கிறாங்க. இந்த அமிலாய்டு வந்து ப்ரிகாஷர் ஆஃப் த ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் ஏபிபின்னு சொல்லுவாங்க. ஏ பீட்டா அமைலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பீட்டா அமைலாய்டு வந்து இஸ் அ டைப் ஆஃப் அமைலாய்டு ப்ரிகாஷர். ஏபிபி அமைலாய்டு ப்ரிகாஷர் ப்ரோட்டீனால் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமைலாய்டு ப்ரிகாஷன் ப்ரோட்டீனால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அல்சைமர் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுதான். ஏபிபி வந்து அல்சைமர் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது. பிரெயினில் வந்து ஒரு பிளேக் மாதிரி இருக்குமா, அதான் வந்து பிரெயினில் வந்து பிளேக்கை வந்து இந்த அமைலாய்டு டிசீஸ் வந்து வர வந்து காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிபி வரதுக்கு வந்து செகண்டரி வந்து காரணமாக இருக்குது. அப்புறம் ஏடிடிஆர்னு ஒன்று இருக்குது. ஏடிடிஆர்னால் என்னென்னா அமைலாய்டு அப்புறம் வந்து அப்புறம் வந்து தைரின் அமைலாய்டு டிரான்ஸ்தைரின் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மல் மியூட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்தைரிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் மியூட்டன்ட் டிரான்ஸ்தைரிட்டினாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செலின் கார்டியாக் அமைலோடாசிஸ் ஃபெமிலியல் அமைலாய்டு ப்ரோட்டீன் வந்து இது வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமிலியல் அமைலாய்டு ப்ரோட்டீன் வந்து இதில் வந்து ஃபெமிலியல் அமைலாய்டு ப்ரோட்டீன் வந்து இதில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா பீட்டா, அதுக்கப்புறம் வந்து ஏடி முடிச்சாச்சு. AB2M மயோகுளோபுலின் இருக்குது. அப்புறம் வந்து இம்யூனோகுளோபுலின் இருக்கா. மைக்ரோகுளோபுலின் வந்து பீட்டா மைலாய்டு அப்படின்னு ஒரு அசோசியேஷனால் வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போனோன்னா மெசலினஸில் வந்து தனியாகவே இருக்குது. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுலேயே வந்து அமைலாய்டு ப்ரோட்டீன் ஆஃப் த ஹியூமரஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் இது வந்து அப்புறம் வந்து ப்ரோக்ளோடினாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அமைலாய்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அமைலாய்டு ப்ரோட்டீன்
ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீன். இது வந்து ப்ரியோன் ப்ரோட்டீனோடு தான் இருக்குது. இந்த ப்ரியோன் டிசீஸ் வருது என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து கெட்ஸ்ஃபெல்ட், அதுக்கப்புறம் வந்து ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. கெட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கா, அதான் வந்து ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் வந்து வருது. இன்னும் அதரில் வந்து AAO அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஓ, ஜெல்லு, கிளைசின்னு இதெல்லாமே வந்து இது ஒரு வகையான அமைலாய்டோட ப்ரோட்டீனோட வகையை சேர்ந்தது. இப்போ வந்து ஃபைப்ரிலார் காம்போனன்ட்டுன்னு தனியாக இருக்குது. ஃபைப்ரிலார் காம்போனன்ட் வந்து இப்போ வந்து நான் ஃபைப்ரிலார் காம்போனண்ட்டில் வந்து ஏபிபி அப்படின்லாம் இருக்குது. அதில் வந்து என்னென்னா சீரம் அமைலாய்டு வந்து நான் ஃபைப்ரிலார் வந்து 5% ஆஃப் அமைலாய்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏஎல், ஏபி, ஏஇ, ஏபீட்டாலாம் வந்து ஃபைப்ரிலாரு. இதோட காம்பனண்ட் இதுலேருந்து வரக்கூடியது வந்து ஒரு காம்பனண்ட்ஸ் மாதிரி இருக்குமா, அதான் வந்து இதை சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இதில் வந்துடும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அப்புறம் ஏபின்னு சொல்கிறாங்களா. ஏபின்னா என்னதுன்னா இஸ் சிந்தசைஸ் இன் த லிவரில் வந்து சிந்தசைஸ் ஆகுது இந்த ஃபைப்ரிலார் ப்ரோட்டீனு. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பென்ட்ராக்சின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்ட்ராக்சின் ப்ரோட்டீன் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அமைலாய்டில் வந்து பென்ட்ராக்சின் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போலிப்போ ப்ரோட்டீன் இருக்குதா. அப்போலிப்போப்ரோட்டீன் இஸ் ரெகுலேட்டட் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பீட்டா அமைலாய்டு. அல்சைமர் இஸ் இன்வால்விங் டு த ஃபைப்ரில் ஃபார்மேஷன் ஆஃப் நியூரோடாக்சிசிட்டியாக வந்து இருக்குது. நியூரோடாக்சிசிட்டி வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கேக்ஸ்ன்னு இருக்குது. கேக்ஸ் வந்து என்னென்னா சல்ஃபர். இது வந்து ஒரு சல்ஃபேட் வந்து அமைலாய்டு பாட்டை வந்து கேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சல்ஃபேட் அமைலாய்டு பார்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தான் வந்து கேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஒன் அமைலாய்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா வந்து எனி சீன்ஸ் ஆஃப் கேசஸ் ஆஃப் ஏ டெபாசிட் இஸ் போத் டு த நெகட்டிவ் அண்ட் ப்ரைமரி அமைலாய்டோசிஸ். அதுதான் வந்து ஆல்ஃபா எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரோட்டீன் எக்ஸ் ஹேவிங் ஷோ இன் த கேஸ் ஆஃப் ப்ரோட்டீனியஸாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனசிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேத்தோஜெனசிஸ் வந்து எப்படின்னா இது வந்து அதுக்கப்புறம் டெபாசிஷன் ஆஃப் அமைலாய்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. டெபாசிஷன் ஆஃப் அமைலாய்டோட டெபாசிஷன் இருக்குது. டெபாசிஷன் ஆஃப் ஏஎல்லோட டெபாசிஷன், ஏஏவோட டெபாசிஷன் இருக்குது. ஏஏ பேர் என்னதுன்னா ஏஏவோட பேர் வந்து நல்ல பேர் சீரம் அமைலாய்டு அசோசியேட்டட் ப்ரோட்டீன் தான் வந்து ஏஏயோட பேர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஏ வந்து டெபாசிஷன் ஆஃப் அமைலாய்டு அண்ட் டெபாசிஷன் ஆஃப் ஏஎல். அதில் வந்து டெபாசிஷன் ஆஃப் ஏஏ அண்ட் ஏஎல் அமைலாய்டுன்னு இருக்கா. இந்த ஏஏ அண்ட் ஏஎல் அமைலாய்டில் வந்து இதோட லொக்கேஷன் ஏஏ டைப் ஆஃப் அமைலாய்டுன்னு இருக்குது. ஏஏ டைப் ஆஃப் ஏஎல் டைப் ஆஃப் அமைலாய்டு இருக்கா. இது வந்து அதுக்கப்புறம் சீரம் இஸ் சிந்தசைஸ்டு இன் த லிவரில் சிந்தசைஸ் ஆகி சைட்டோகைனோட ஏஎல் அமைலாய்டு. அதுக்கப்புறம் வந்து லைட் செயின் அமைலாய்டு. தீஸ் ஆர் தி டேக்கன் இன் அ பிளேஸ் ஆஃப் ரெட்டிகுலர் எண்டோதீலியலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து ஏஏ அமைலாய்டு இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் த ரோல் ஆஃப் த பிளேயிங் த அனதர் கிளைகோப்ரோட்டீன் ஆஃப் த அமைலாய்டு என்ஹான்ஸ் தி ஃபேக்டர் ஆஃப் ஏஇயாக வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஏஎல் அமைலாய்டு வந்து இஸ் தி ரூல் ஆஃப் த ஏபி காம்போனண்ட் ஆஃப் த கிளைகோசமினோகிளைக்கனோட ரூலாக வந்து இருக்குது. டெபாசிஷன் ஆஃப் ஏஎல் அமைலாய்டுனா வந்து ஒரு ப்ரோட்டீன் ஆஃப் ஏஎல் அமைலாய்டு இந்த சேம்
அதுக்கப்புறம் வந்து சேம் டிஸார்டர் ஆஃப் ஐஜி immunoglobulin synthesis மல்டிபிள் மைலோமா அண்டு பீட்டா அதுக்கப்புறம் வந்து பி லிம்போசைட்னால ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் என்ஹான்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரின் ப்ரொடக்ஷன் வந்து இது என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைப்ரிலேட்டட் காம்போனண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் ஏபி அண்டு கேகை வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டட் பண்ணி ஒரு ஃபைப்ரலாக வந்து மாற்றுது. இப்போ வந்து அழகாக நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அமிலோடோசிஸ் வந்து அழகாக சொல்லிடலாம். டைப் உள்ளாச்சு. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அமிலோடாசிஸ் வந்து பேஸ்ட் ஆன் 2 டைப்பில் இருக்குது. சிஸ்டமிக் அண்ட் லோக்கலைஸ்டில் வந்து இருக்குது. சிஸ்டமிக் அமிலோடோசிஸ் வந்து ஒரு ப்ரைமரி அமிலோடோசிஸ், செகண்டரி அமிலோடோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்டரி அமிலோடோசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செலைன் அமிலோடோசிஸ்ன்னு இருக்குது. ஹெரிடிட்டரி வந்து ஃபெமிலியரில் வரக்கூடியது. செலைன் அமிலோடோசிஸ் வந்து டிடிஆர். இப்போ வந்து ப்ரைமரி அமிலோடோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைமரி அமிலோடோசிஸ் எப்படின்னா இது வந்து ஒரு பிளாஸ்மா செல்ஸ், இது வந்து ஒரு பிளாஸ்மா செல் டிஸார்டராக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பிளாஸ்மா செல் டிஸார்டர் ஏஎல் டைப் ஆஃப் அமிலோடோசிஸாக வந்து இருக்குது. ஏஎல் டைப் ஆஃப் அமிலோடோசிஸ் இம்யூனோகுளோபுலின் லைட் செயின் வந்து இருக்குது. இம்யூனோகுளோபுலின் லைட் செயின் அசோசியேட்டட் பிளாஸ்மா செல் அதுக்கப்புறம் டிஸ்ஃபைசிஸ் பிளாஸ்மா செல் டிஸ்ஃபைசிஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி அமிலோடோசிஸில் வந்து சீரம் ஏஏ டைப், செகண்டரி வந்து ஏஏ டைப் ஆஃப் அமிலோடோசிஸ். இது வந்து அசோசியேட்டட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து சீரம் அமிலோடோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோசியேட்டட் வந்து ஏஏ டைப் ஆஃப் அமிலோடோசிஸ். இந்த ரெக்கமெண்டட் அதுக்கப்புறம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து 3% ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்னால் வந்து இது வந்து என்னென்னா இதுதான் வந்து ஹெரிடிட்டரி அமிலோடோசிஸ் வந்து ஹெரோயின் ஆப்சஸ் சாலிட் டியூமர், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஐஎல், அதுக்கப்புறம் வந்து IL-6 அண்ட் IL-1 லிவர், அதுக்கப்புறம் வந்து AA, அதுக்கப்புறம் வந்து சீரம் அமினோ அமிலோடாசிஸ் அப்படின்னு இருக்குது சிந்தசைஸ். அதுக்கப்புறம் வந்து சீரம் அந்த அமிலோடாசிஸில் வந்து generally derived in a mutant of SA resistant of the degradation அதுக்கப்புறம் monocytic derivatives of the enzyme should be அதுக்கப்புறம் வந்து soluble end produces to the insoluble end of molecules. அதுக்கப்புறம் வந்து hereditary failure of amyloidosis இருக்கா. இந்த failure of amyloidosis வந்து இது வந்து ஒரு ரேரான கேசஸ் ஆஃப் அமிலோடாசிஸாக வந்து இருக்குது. இப்போ ஹெரிடிட்டரி வந்து ரேர் கேஸ் ஆஃப் அமிலோடாசிஸில் வந்து இருக்குது. இது வந்து AA TT அதுக்கப்புறம் வந்து டிடிஆர் அமிலோடாசிஸில் வந்து டிரான்ஸ்தைரிட்டின் அவ்வளோ அந்த குரூப்பில் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இப்போ வந்து ஹீமோடயாலிசிஸ் அசோசியேட்டட் அமிலோடோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு செலைன் ஸ்டாட்டிக் அமிலோடோசிஸ் அதுக்கப்புறம் ஏர்லியர் டெபாசிஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து நார்மல் டிடிஆர் தான் ஹார்ட்டில் வந்து இருக்குது. ஹீமோடயாலிசிஸ் அமிலோடோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெபாசிஷன் வந்து நார்மல் டிடிஆரில் வந்து இருக்கக்கூடிய அமிலோடோசிஸ் அப்படி சொல்கிறாங்க. டேர்ம் ஆஃப் அமிலோடோசிஸ் லோக்கலைஸ்டு அமிலோடோசிஸில் மொத்தம் அதுக்கப்புறம் லோக்கலைஸ்டு அமிலோடோசிஸ்ன்னு இருக்குது. ஹீமோலைடஸ்ன்னு தனியாகவே இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து லோக்கலைஸ்டு அமிலோடோசிஸ்ன்னு இருக்கா. இது வந்து மொத்தம் நிறையா டைப் இருக்குது. ஆனால் ஹீமோடயாலிசிஸில் வந்து என்ன டைப் ஆஃப் அமிலோடாசிஸ்னால் வந்து இஸ் இன்வால்வ் டு த சிங்கிள் ஆர்கன் மைக்ரோஸ்கோபிக்கலி நார்மல் அதுக்கப்புறம் லங்கு அதுக்கப்புறம் ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து யூரினரி பிளாடர் இதிலெல்லாம் வந்து ஹீமோலைட்டிக் அமிலோடாசிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சலைன் கார்டியாக் அமிலோடாசிஸ் இப்போ செலைன் கார்டியாக் அமிலோடோசிஸ்னால் அப்போதே சொன்னது. செலைன் கார்டியாக் அமிலோடோசிஸ் வந்து இது 50% ஆஃப் த பீப்புள் இந்த ஏரில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தீஸ் டூ டெபாசிட் இஸ் சீன் இன் த ஹார்ட் ஆஃப் த அயோட்டா.
seen in the heart of the aorta. The saline வந்து saline cerebellar saline cerebral amyloidosis saline cerebral amyloidosis அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ABAPR இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கும். ATTR வந்து தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இட் இஸ் அ ஹெட்டிரோஜீனஸ் குரூப் ஆஃப் அமைலாய்ட் டெபாசிஷன். இது வந்து அல்சைமரிக் டிசீஸ் அண்ட் டவுன் சிண்ட்ரோம் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து எண்டோக்ரைன் அமைலோடோசிஸ் வந்து அதுக்கப்புறம் ஹோமோ டிபெண்டன்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் தி எண்டோக்ரைன் அமைலோடோசிஸ். தீஸ் ஆர் தி associated with the microorganism deposited in the amyloid in the medullary carcinoma in the thyroid. These are localized in the tumor of the amyloid A. These are the isolated in the tumors like the formation of amyloid deposited in the example lung, larynx, skin and urinary bladder. Lungs, larynx, skin, urinary bladder, the tongue and eye. The most of the causes of the amyloid type of AL. Diagnosis of amyloid வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்து பயாப்சி எக்ஸாமினேஷனில் பார்க்கலாம். கிட்னி பயாப்சி, அதுக்கப்புறம் வந்து அமைலாய்டு, சிஸ்டமிக் அமைலாய்டு, ரீனல் பயாப்சி, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டெக்டேஷன் ரேட்டாக இருக்குது. இந்த ரெக்டல் பயாப்சிஸ் ஆல்சோ ஹேஸ் அ குட் பிக் அப் ரேட்டாக வந்து இருக்குது. ஜிஞ்சைவல் அண்ட் ஸ்கின் பயாப்சி ஹாவ் அ புவர் ரேட்டாக இருக்குது. பயாப்சி வந்து புவர் ரேட்டாக தான் இருக்கும். ரெக்டல் வந்து ரெக்டல் பயாப்சி வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். வைவோவில் வந்து என்ன சொல்கிறாங்க, பேத்தோஜெனசிஸே இவ்வளோ காண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பேத்தோஜெனசிஸ்க்கு அப்புறம் மார்ஃபாலஜி டயக்னாசிஸே வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு இருக்குது. இன்வைவோ கான்கோரேட்டில் வந்து டயக்னாசிஸ் வந்து கான்கோரேட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலான்னா டயக்னாசிஸில் வந்து பயாப்சியில் பண்ணலாம், இன்வைவோ கான்கோரேட் ஸ்ட்ரெயினில் வந்து பண்ணலாம், ஹெமடாக்சின் நியோசின் ஸ்ட்ரெயினில் வந்து பண்ணலாம். கான்கோரேட் ஹேவ் பின் த ஐவி அதுக்கப்புறம் இன்ஜெக்டட் இன் த ஐவி இஸ் அதுக்கப்புறம் வந்து லிவிங் இன் த பேஷண்ட். இட் வில் பி amyloidosis is present in the dye get bounded in the அதுக்கப்புறம் amyloid deposited in the level of blood rapidனால எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி கான்கோரேட் அமைலோடோசிஸ் கண்டுபிடிக்காங்க. இப்போ வந்து பேத்தாலஜிக்கு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஹிஸ்டோபேத்தாலஜியில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பிரான்ச்சிங் ஃபைபரில் வந்து 0.7 இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தியோஃப்ளேவின் டீயில் வந்து தியோஃப்ளேவின் டீன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தியோஃப்ளேவின் டீன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து பேத்தோலஜிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் அமிலோடோசிஸ் ஆர்கானிசம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து பேத்தாலஜிக்கில் வந்து அமிலோடோசிஸ் இன் கிட்னி, அமிலோடோசிஸ் இன் ஸ்ப்ளீனில் பற்றி பார்க்க போகிறோம். அமிலோடோசிஸ் இன் கிட்னியில் வந்து இட் ஹேவ் பின் அபவுட் 20% ஆஃப் த டெத் ஃபார்ம் ஆஃப் அமிலோடோசிஸ் வந்து இருக்குது. இந்த கிட்னியில் வந்து 20% ஆஃப் டெத் ஃபார்ம் ஆஃப் அமிலோடோசிஸ் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா இதில் வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து வந்திருக்கும். இட்ஸ் சீன் இன் தி நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளீனில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சுகா ஸ்ப்ளீன் சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து நாட்டை சாகோ ஸ்ப்ளீன். இது வந்து நாட் மார்கடு கட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஷோ த கேரக்டரைஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ட் பேல் அண்ட் த வேக்சி நோடியூல்ஸ் அதுக்கப்புறம் அன்சிம்டு அதுக்கப்புறம் வந்து சூகா ஸ்டெயின் அண்ட் ஹேண்ட் இன் த நேம். Hematoxin is in the amyloid வந்து deposited in the wall of the artery of the wall of the pulp and the subsequently the myeloid of the fiber வந்து myeloid of the fiberல வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லேண்டர்னஸ் ஸ்ப்ளீன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரெட் பல்ப் வந்து இன்வால்வ் ஆகுது. இது வந்து தீஸ் ஆர் தி அகர் 1 kg வந்து ஸ்ப்ளீன் இருக்கா இஸ் cut the surface of the spleen with the map like amyloid வந்து கட் பண்ணி எடுப்பாங்க.
மேப் லைக் அமிலாய்டு வந்து ஒரு கட் பண்ணி எடுப்பாங்க. ஸ்க்ரீனில் கட் பண்ணி எடுத்தோன்னா ஒன்று, இந்த ஹார்ட்டில் கட் பண்ணி எடுத்தால் டங்க்லலாம் கட் பண்ணி எடுப்பாங்க போல். இந்த ஸ்க்ரீனில் கட் பண்ணி வந்து ரெட் பல்ப் அமிலாய்டு, ரெட் பல்ப் அமிலாய்டுன்னு சொல்கிறாங்க. இது டெபாசிட்டட் இந்த வால் ஆஃப் த, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஆர்டரியோல்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து இதாக இருக்கும். ஸ்மால் ஆர்டரியோல்ஸ் வந்து கார்டியோமயோபதி வந்து கொண்டு வந்திருக்கும். இப்போ வந்து லேண்டர் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அமெலடோசிஸ் இன் லிவர். அமெலடோசிஸ் இன் லிவரில் வந்து என்லார்ஜ்மெண்ட் அண்டு பேல் அண்டு ஃப்ரீ மாதிரி இருக்கும். இந்த அமைலாய்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பேல் அண்ட் ஃப்ரீம் வந்து இந்த அமைலாய்டு ஸ்பேஸ் வந்து சைனோசைடு வந்து அதுக்கப்புறம் டிஸ்க்கு வந்து சைனோசைடு வந்து வச்சுருக்கும். இந்த அமைலாய்டாசிஸ் ஆஃப் ஹார்ட் வந்து ஹார்ட் இஸ் இன்வால்வ் டு த சிஸ்டமிக் அமைலாய்டாசிஸாக இருக்குது. இது வந்து பிரைமரி இஸ் டேக்கன் டு த செகண்டரி சிஸ்டமிக் அமைலாய்டாசிஸாக இருக்குது. அமைலாய்டாசிஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி ட்ராக்டில் வந்து இருக்குது. த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் GI tract by the amyloidosis is may occur at any level of the oral cavity. என்ன ஒரு லெவல் ஆஃப் த ஓரல் கேவிட்டிலனாலுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி லெவல் ஆஃப் த ஓரல் கேவிட்டியில் கூட இந்த அமிலடாசிஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெக்டல் ஜிஞ்சேவல் பயாப்சி வந்து ஜிஞ்சேவல் பயாப்சியில் வந்து இந்த அதுக்கப்புறம் அலிமெண்ட்ரி அமிலடாசிஸ் வந்து வரும். அலிமெண்ட்ரி பயாப்சி வந்து தீஸ் ஆர் த டெபாசிஷன் ஆஃப் த இனிஷியல் டு த லாஸ்ட் ஆஃப் த ஸ்மால் பிளட் வெசல் அண்ட் டங்கில் வந்து இஸ் மேபி த சைட் ஆஃப் த டியூமர் ஆஃப் த ஃபார்மிங் ஆஃப் த அமைலாய்ட். தீஸ் ஆர் ப்ரொடியூசிங் டு தி மைக்ரோக்ளாசியா வந்து வர சான்ஸ் இருக்குது. அமைலாய்ட் முடிச்சாச்சு.